போட்டா
தா கணக்கு நோ கணக்கு. எங்க போறாங்க? அனந்தனி கமலானி தா கணக்கு நோ கணக்கு. வந்துட்டேம்மா பட்டுட்டேங்க. ஓ பேசாத சரி. நான் ஒரு சிந்தி கக்குது தந்தி நாட்டம் ஒரு கீழே தண்ணி இருந்து தப்பா இருந்தோம். அதான் கூட்டங்கை வருது. தண்ணி முண்டோன்னு தண்ணி முண்டோன்னு கொடுக்க மாட்டான். ஆமா நீ 10 கிலோமீட்டர் பேண்ட் வைப்பா. முண்டோன்னு கூட வரணுடா. வருவாடா சித்தவா. சரியப்பா. ஏய் அனந்தனி கமலானி தா கணக்கு நோ கணக்கு. என்னுடைய தாதிமார்கள் 4 பேர். அவங்க கூட்டம் தப்பி வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரியப்பா. சபையை பார்த்தால் இவ்விதமாக விளக்கம். லட்சுமி கடாட்சி சபை, மகாலட்சுமி கடாட்சி பூர்த்தி சபை இந்த நன்னகரத்திலே அது என்பெருமான் 10 அவதாரமூர்த்தி கடவுள் உலகளந்த பெருமான் சீனமோ நாராயணமூர்த்தி தன்னுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு உரியடி திருவிழாவை முன்னிட்டு ஓரிரவு நாடகத்தை வைத்திருக்கின்றார்கள். நாடகத்தை வைத்து நாடகத்தை ரசனையோடு கண்டுகளுக்கு வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தை மார்களுக்கும் கற்றறிந்த கனதானங்களுக்கும் உங்களுக்கும் ஆத்தியார் அவர்களுக்கும் என்பெருமானுடைய திருப்பாதத்திற்கும் இந்த அடியன் சிறந்தாழ்ந்த வணக்கம். ஆமா அது எங்க அம்மா பாஞ்சாலி அம்மா இருக்காங்க. அவங்களுடைய திருப்பாதத்திற்கு. ஆமா சரியப்பா. இந்த சபையில நான் வந்தேனே. ஏமா நீங்க யாரு? எந்த ஊரு? உங்க பேர் என்ன? விபரத்தை சொல்லியம்மா. அப்படியா? ஆமா சொல்றேன். எப்படி என்றால் உமா பார்வதி உமையவள் பார்வதி உமையவள் என்று விளக்கம். ஆமா எப்படி என்றால் இன்னத்துல ஒரு சொன்னார் என்ன 60 பெருசா பகவான் பெருசா. ஆமா அப்படி இருந்தாலும் கைலாயமே கோயிலா வீற்றிருக்கக்கூடிய 2011 நேத்திரத்தை படைத்தருளிய முக்கந்தாரியான பரமன் கடவுள் இருக்கின்றாரே அவருடைய சரீரத்தில் அவர் உடலில் பாதி பாகம் இடபாகம் பெற்றவள் இந்த பார்வதி. ஒரு கண்ணு ஒரு கை ஒரு காலு பாதி எல்லாத்திலும் பாதி பாதி. ஒரு எள்ளுக்காயை பிளந்தால் ஒரு எள்ளுக்காயை பிளந்து எடுத்தா எப்படி சரி பாகமா இருக்குமோ அப்படி என் பதியான மன்னர் ஈஸ்வருடைய சரீரத்தில் அப்படியே பாதி பாகம் பெற்றவள் இந்த பார்வதி. ஆமாப்பா அப்படி இருந்தாலும் நான் இடபாகம் பெற்றவள். எப்பா ஆனா எனக்கு வாயாடவே தெரியாது. என்னப்பா வாயாடவே தெரியாது. தெரியாதா? ஆனா வாயாடி ஒரு பட்ட பேர். என்னடா இது வாயாடவே தெரியாது வாயாடியா? உலகத்திலே என் மாமியார் தான் ரொம்ப பெருசு. அப்படி கிடையாது. பரம கடவுளோடு எந்த நேரம் வாதாடக்கூடியவள். அதனால இப்படி எடுத்துட்டு போனோம். அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் என்னை எப்படி வழிபடுவார்கள்? எப்படி சொல்றேன்.
படி படி தம்பி ஐயா படி நின்று விடுத்து விடுத்து. நேர்பாதி ஆகாயமாகும் கீழ்பாதி பூமியாகும் நடுவில் இருக்கக்கூடிய மஞ்சள் கருவில இருந்து இந்த ஆதிபரா சக்தி உற்பத்தமானேன். ஓஹோ அப்ப அகில உலகத்தில் அந்த சராசரத்துக்கும் ஆமா. நெற்றியில முக்கண்ணோடு பிறந்த நான் சிவன் பெருமா விஷ்ணு என்னவரை படைத்தேன். உலகத்தை உற்பத்தம் செய்தவள். ஆமா அப்பா, அப்படி உலகத்தை உற்பத்தம் செய்து இதே சுபேஜயம் இதே நகரத்திலே வாசமா இருக்கக்கூடிய யாதவ குல சிகாமணி. ஆமா, ராமசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா ஐயா எனக்காக 50 ரூபாயும் உனக்கு 50 ரூபாயும். ஆமா, இது என் கப்பலில் கெட்டி வேஷம் ஆடக்கூடிய பபுன் பூபதிக்காக 50 ரூபாய் சன்மானமா கொடுத்திருக்கின்றார். சாதா பூபதி இல்ல. ஆமா, சாதா பூபதி இல்ல, மெண்டல் பூபதி. ஆமா, அவருடைய குடும்பத்தில் அந்த எம்பெருமான் 10 அவதார மூர்த்தி துணை இருந்து அவர் 50 காணிக்கை கொடுக்க மறு காணிக்கைக்கு மலை போல் வர வேணும் கிருஷ்ணா உனக்கு. எப்பா அப்படி இருந்தாலும் இப்படி அனைத்து தேவர்களையும் மும்மூர்த்தி தேவர்களையும் இந்த உலக பிரபஞ்ச உற்பத்தி படைத்தவன் நான். அப்படி இருந்தாலும் எப்பா என் பதியானவன் அவர் எனக்கும் ஏன் சொன்னா அவர் எடை இருந்தான்னு சொன்னா ஆமா அவர் மேல எனக்கு பாசம் வரும். அவர் கிட்ட வந்தான்னு சொன்னா ஆமா அவர் கிட்ட வந்தான்னு சொன்னா கோபம் தான் வரும். ஏன் தெரியுமா எங்களுக்கு 2 பேரும் பேர் பொருத்தமே கிடையாது. பேர் பொருத்தமே வரல. எந்த நேரம் நான் கேட்காத கேள்வி கேட்பது அவர் எனக்கு சாபத்தை கொடுப்பது. அப்படி சக்தி 1 சமயம் 16 அவதாரம் எடுக்கக்கூடிய இந்த பார்வதி. அதனால வேண்டி ஆமா ஏன் தெரியுமா வா நீ ஏன் என்ன மறிக்கிற அப்படி இருக்க எப்பா ஏன் அது அப்படின்னு சொன்னா நான் ஏறக்கூடிய வாகனம் சிங்க வாகனம். என் பரியாரம் மன்னர் ஏறக்கூடிய வாகனம் காளை வாகனம். அப்போ காளைக்கு சிங்கத்துக்கும் பொறுத்து வருமா? அந்த காளையை பார்த்தோன்னு சிங்கம் எப்ப அடிச்சு சாப்பிடலாம். அதை போல அவர் தூரமா கொஞ்சம் விட்டு விலகி இருந்தாருன்னா பாசம் வரும். அவர் கிட்ட வந்தாருன்னா அவரை கேட்காத கேள்வி கேட்க வேண்டியது. ஆமாப்பா, அவர் சாபத்தை கொடுப்பது. இப்படிதான் என் குடும்பம். இந்த பரமசிவனும் பார்வதியும் ஒரு பாயில ஒன்னா படுத்தாங்க அப்படின்ற நாளே கிடையாது. அதனால தம்பி இன்னைக்கு சண்டை வேணாம். ஆமா, குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். இந்த ஊர்ல இருக்கிறவங்க 4 பேர் பார்த்து 3 பேர் ஊருக்கு ஆரம்பி கூடாது. ஆமா ஆமா, அதனால வேண்டி மன்னவரை பார்க்க வேண்டும். மன்னவர் இருக்கிறார மட்டும் போய் பார்க்கலாம். இதை சில்லா போல அல்ல, ஆட்கள் அழித்தல் படைத்தல். நாங்கள் மூவரும் ஒருவர் என்ற அடையாள சின்னம் சூழம் அமர்ந்திருக்கிறார். அப்படியா? ஓஹோ மன்னவா பார்வதா மானங்கனம் கேட்டுப்படும், கேட்டுப்படும், சாரி முடிச்சுவேன். அப்படி அப்பு என்னமா அது? அந்த சிவபெருமான் செவிடான்னு இருக்காரு, அவர் பார்த்து கேட்காது கேள்வி கேட்கிற அவர் அமைதியா உட்காந்து என்ன என்ன பரவாயில்ல அமைதியாட்டுக்க. ஏமா அப்படி பேசுறியா? ஏன் அப்படி பேசுறேன்? நான் எங்க வீட்டுக்காரியா பேசுறேன். அப்படியா? நான் ஆம்பியான பார்த்து கை நீட்டு பேசாத பொம்பளை நான் ஒருத்திதான். இப்ப கேட்காது அடக்கமான பொம்பளை. ஆம்பியானுக்கு மரியாதை கொடுக்க பொம்பளை நான் ஒருத்திதான்டா. எங்க வீட்டுக்காரியா நான் பேசுறேன். அது தலைமையில உட்காந்துக்கிறாரு சக்காலத்துக்கு எங்க தேவி. ஏன்னா நான் இடப்பக்கத்துல தான் உட்காரப்போம். தலைமையில தான் உட்காந்துக்கிறான். அவன் அவர்கிட்ட போகாது பார்த்து சிரிக்கிறாளே பார்த்து போறீங்களா? அவளை பார்த்தேன் கேட்டேன். போய் அவருக்கு சொல்லு, அவ இல்லாம அவர் இருக்க மாட்டாரான்னு சொல்லு. அதான் போயிடுச்சு. ஏங்க ஏமா அந்த அம்மா அந்த இடமாகத்து வராங்க. திரும்ப பின்னாடி பார்த்து பாக்குறான். ஆமா, இந்த அம்மா சும்மா அதிக ஆனதாயம்மா மேல இருக்காத எங்கேயே கட்டிட்டு இருக்குது. ஐயோ அட பாடி ஐயா, இப்ப வர பாட்டுலாம் ரொம்ப பொறுமையா இருக்கும். மோசமான பாட்டு சாப்பிடுங்க. சாராயம் கோட்டு இதெல்லாம் எனக்கு பத்தாது. நான் கஞ்சா அடிக்கிறான், அந்த கஞ்சாவும் பத்தாது. என் தலை மீது கங்கை இல்லையே, நான் பச்சை எரிஞ்சு.
இவன் விடுறா அவளை விடுறா ஓஹோ பரமேசா கண்ணே பார்வதி ஐயா நக்கன் ஐயா நாதா டேய் நான் தப்பா எங்க நக்கல்றா வேற ஒண்ணும் இல்ல சிதம்பரத்துல எனக்கு இவளுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது அப்ப நான் நடராஜ பெருமானாகவும் காளியாகவும் நாட்டியம் செய்தோம் அப்படி செய்யும் போது நான் கொஞ்சம் அசந்த மாதிரி இருந்தேன் எங்க மச்சான் பார்த்தார் ஆண்கள் தோற்று விட்டால் அவமானம் அதெல்லாம் மச்சான் நீங்க காலை தூக்கி ஆடுங்க அப்படி காலை எடுத்து காண்பித்தார் அவர் சொன்ன உடனே காலை தூக்கினா அதனால் என் காதலுக்கு நச்சரத்தோட கீழே இறக்கி விட்டு காலால் எடுத்து நாவால் நக்கி அடித்தேன் நான் தப்பா எதுவுமே நக்கல அது மட்டுமாடா ஐயா பட்டா இல்ல புறம்போக்கு என்ன பட்டா இல்ல போறம்போது அவன் கேக்குறான் அது உண்மைதான் நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு சுடுகாட்டை எவனா பட்டா பண்ண முடியுமா இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு ஏறக்கூடிய வாகனம் அன்பருக்கு கொடுப்பது வீடு என் காதில் அணிவது திருவாடு கையில் இருப்பது சொல்லுங்க ஐயா நான் வம்பு வழக்குக்கு வரல மரியாதையா நீங்க எல்லோருக்கும் காட்சி கொடுக்குவேன் அப்படியா ஆமா சரி இப்ப பணி தந்தாம சரி இன்னும் பாத்துட்டு சுகமாக வாழ்வேன் அதனால சுகமா ஐயோ அம்மா யாரு தெரியல மூஞ்ச பார்த்தா சேனம் வரது தூட்ட அடங்குது ஐயோ ஐயோ அவங்க என்ன ஒரு கை பாக்குறேன் அண்ணன் பேர் திருதண்டா என் பேர் உத்தண்டா சரி ஆமா பிரதண்டா உத்தண்டா பேர் போட்டா நல்லா இருக்கு என்ன காரணம் கோமா போறதா உன் அக்கா போறதா உன் பாப்பா போறதா கொஞ்சம் கூட அச்சம் இல்லாத என்ன யாரு கட்சி இது இந்த பிள்ளைல சொல்லிட்டா என் மாமன் இருக்கான் குடுக்குற மாதிரி தான் புடு கொடுக்க முடியாது முடியலன்னா சண்டை முடியாது என் அக்கா இருந்து என் பொண்ணு இருந்து எங்க அம்மா இருந்து கேட்கிறேன் உன் அக்கா சாப்பிட்டு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்
ஏங்க அடிக்கிறான் ஏங்க அடிக்கிறான் கைலாயம் ஓ கைலாயம் கைலாயம் உங்கடே போனா ஏய் நாம தான் போறோம் அம்மா நிக்கு கைலாயம் இந்த கைலாயம் உமாபதி நான் தான் என்ன ஊத்தல குடுக்க முடியாது அந்த எங்க மனசுல கூடிக்கிட்டாரா குடுக்க முடியாதா ஓ ஹை கைய வச்சு அது மாட்டி போடு அடிக்காரா என் முன்னாடி அடிக்காரா நான் என்ன தாரியமா கூலி வீணாத்தாளி தொடுக்கிறாங்க இவன் ஆம்பளையாண்டா நான் பொம்பளை என் வீட்டுல கை வச்சு பாடுறான் நீ வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு பிள்ளைகிட்ட காது ஏண்டா எண்ணெய் கூட வச்சுட்டு போறதில்ல எழுத்துண்டா எழுத்துல வச்சுக்கிட்டு வந்து போய் பாரு எண்ணெய் வீட்டுல ஒரு கலர் எண்ணெய் வாங்கி ஊற்றி எழுத்துங்க எண்ணெய் வண்டியில போட்டு பாருங்க எண்ணெய் எண்ணெய் போச்சு எண்ணெய் அதையும் எண்ணெய் எடுத்தா இல்லைங்க பறந்து ஓட அதை பார்ப்பதற்காக இதோ பகவான் இருப்பார்.
ஒண்ணு போறோம் அதே போறோம் ஒண்ணு இங்க போறோம் அதே போறோம் கல்பனை வா கேளா வெளிய வந்துடுவா அப்படியே ஏத்துறீங்க போடுங்க அப்படியே ஏத்து இங்கே ஏத்து அப்படியே காட்டு மாலை போட்டு பாட்டு பாடுறாங்க வெளியே வரட்டு